hello, வணக்கம், ஐபவான். Welcome back to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் friends உங்களுக்காக வந்து சிம்பிளா செய்யற fried rice ஓட வந்திருக்கேன். இந்த fried rice எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு step by step காட்டுறேன். Okay friends, இந்த fried rice செய்யறதுக்கு இந்த இருக்கு. நான் வந்து நேற்று இரவு late night வந்து பொன்னி அரிசி வந்து அவிச்சு வச்சிருக்கேன். சோ இதுல 7 கப் எல்லாத்துக்கும் 1 கிலோ 110 கிராம் இருக்குது. 1 கிலோ plus 110 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நான் நேற்றே இது வந்து அவிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஒதுக்கி வச்சுனேன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வெறும் சுட சுட வந்து நீங்கள் அவிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்திருந்தால் குழஞ்சி வரும், டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்கு தான் நான் நேற்றே இதை வந்து அவிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுனேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தரேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு 2 தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு ஹீட்டரை விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதுல வந்து 5 உள்ளிப்பல் எடுத்து இப்படி நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. போட்டு இந்த உள்ளிட வாசம் கொஞ்சம் போவதையும் இதுல வதங்கிடுவோம். சரியா 1 நிமிஷம் இந்த உள்ளியை போட்டு இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் இருக்குல்ல, இப்படி வரைக்க இதில் வந்து 1 வெங்காயம் எல்லாத்துக்கும் 125 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இந்த வெங்காயம் போட்டால் வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் இதை வதங்க விட்டுருக்கேன். இந்த 1 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து மிக்ஸ் வெஜிடபிள் எடுத்துருக்கேன். பீஸ், கார்ன், கேரட், இந்த சோளம், கேரட், க்ரீன் பீன்ஸ் இருக்குது. ஃப்ரோசன் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 125 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 100 கிராம் கோவா எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன்னு இருந்தால் இந்த கோவாயும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து இந்த இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இதே இதில் போடுங்க. இதில் வந்து பட்டர் இருக்குது. உப்பு கலந்த பட்டர், சால்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதே இதில் போடுங்க. போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கா கிளறி ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். கூட வந்து வதங்க தேவையில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஹீட்டை கொண்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக அதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. திருப்பி மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலாக 3 நிமிஷம் ஹீட்டை கொண்டு கொஞ்சம் கூட்டி வச்சு இதை நான் வதக்கியிருக்கிறேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு சைடில் இந்த மிளகு எடுத்துட்டு இதில் வந்து நான் 3 முட்டை எடுத்து இந்த வெடுக்கு இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணி போட்டு லைட்லியாக பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் விடுவோம். இதில் வந்து உப்பு இருக்குது. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா காணும். 1 இல்லை 2. முட்டையை வந்து இப்படி கிளறி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட முட்டை வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. பொரிஞ்ச பிறகு இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன். இப்போ இதில் போடுங்க. போட்ட பிறகு இந்த இருக்கு நான் அவிச்சு வச்ச ரைஸ் இருக்குது. 7 கப்ஸ் எல்லாத்துக்கு 1 கிலோ ப்ளஸ் 110 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து ஒயிஸ்டர் சாஸ் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ் நான் போடுறேன். பட் உங்களோட டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து சோயா சாஸ் இருக்குது. லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கணும். நல்லம் அதெல்லாம் டார்க் இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டு வந்து மீதத்துலேருந்து கொஞ்சம் கூட்டியே வைங்க. ஃப்ரைட் ரைஸோடைய நல்லா இந்த பொரியிற மாதிரி இருக்குல்ல, அப்படி ஒரு சத்தம் வரணும். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கொண்டு 2 நிமிஷம்
கிளறிக்கிறது இது நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம் இந்த ரைஸை. இப்போ ஒரு நிமிஷமாக இதுலேருந்து கிளறி நான் இதை ஃப்ரை பண்ண விட்டுருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் ஹை ஹீட்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நிமிஷம் டோட்டலியாக 2 நிமிஷம் நான் ஹை ஹீட்டில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இதில் வந்து வெங்காயத்தாள் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சிம்பிளாக செய்கிற ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த சிம்பிளாக செய்கிற எக் ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிஞ்சுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்ட். நம்மகிட்ட சாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக காணும். நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளாக செய்கிற எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்ல மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான், பை பாய்.